பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2167 இன்றைய சிறப்பழைப்பாளர் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு தமிழ் குமரன் அண்ணா அவர்களை அன்புடன் இருக்கிறேன். வைக்கப்படுபவர் செய்ய நடுவன்மை நாடுபவர் சுற்றுங்க வைக்காரர்கள் செய்யாரை பற்றி செய்யப்படும் வைக்கிய கட்ட அறிவுள்ள யார் மட்டும் வைக்க வெளியே செய்யார் வெளியே வாக்கப்படுவர் பாடகரை செலுத்திக்க அதனை வெக்கமை வேண்டும் பிறக்கல் செய்ய வேண்டும் பிறக்கட் பொருள் அறிவிந்து வக்காருடைய அங்கே என்னது வைக்க பெற பேரும் தெரிவிக்க நன்றி.
நன்றிங்க அண்ணா. நன்றிங்க. அடுத்ததாக பத்மாஸ்ரீ அக்கா அவர்களை கங்கனேஷி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 74 நாடு தல்லாவிலும் தக்காலும் தரல செல்வரும் சேர்வது நாடு பெருங்கொல்ல பட்டகத்து ஆகிய அறிஞர்கள் ஆற்ற விளைவது நாடு ஒருவருங்க மேல்வருங்க தாங்கி இறைவருக்கு மேல்வது நாடு ஒரு பசியும் ஓவா பின்னியும் சிறு பையும் சேராது இயல்பது நாடு கல்குழுமும் பால் செய்யும் உப்பையும் வெந்தற்கும் கல்குழுமும் இல்லாத நாடு கேடையை கெட்டெடுத்து வளங்கொண்ட நாடென்ப நாட்டின் தலை இருப்புணலும் வாய்ந்த மலையும் ஒரு புலனும் வல்லனும் நாட்டின்கு இவ்வைந்து நாடென்ப நாட வளர்ந்தரு நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு ஆங்கமையில் எய்திய கண்ணும் பயமின்றே வேண்டவர்கள் இல்லாத நாடு. நன்றி வணக்கம். நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வளர்ச்சி செடிகள் வழங்குவதற்கு சாலினி அக்கா இருக்காங்க பாருங்க. அக்கா சாலினி இருக்காங்க பாருங்க. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 23 ஈகை. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் கூறியதற்பின் நீரதொடித்து நல்லார் என்னும் களத்தீது இல்லென்னும் இதிலே நன்றி இல்லென்னும் எவ்வளவு மரியாதை இதில் கிருணியன் கண்ணியவள இன்னாது இருக்கப்படுதல் இருந்தால் இன்பம் காண வளம் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியும் ஆற்றுவார் ஆற்றலின் நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தேவசேனா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரம் 11 வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது என்னும் ஞானத்தின் மான பெரிது பயன்துக்கா செய்த உதவி நைன் தூக்கி நன்மை கடலின் பெரிது தினைத்துடன் நன்றி செய்யணும் பணித்தினையா கொள்வது பயன் தெரிவர் உதவி வாய்த்தென்று உதவி செய்யப்பட்டார் சார்பில் வலித்து நன்றி. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்வின் குரல் வேதமை அதிகாரத்தினுடைய 7வது குரல். ஏதிலார் ஆறாத் தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடல். அறிவில்லா பேதைகளிடம் குவியும் செல்வம் அயலார் சுருட்டிக் கொள்ள பயன்படுமே அல்லாமல் பசித்திருக்கும் பாசமுள்ள சுற்றத்தாருக்கு பயன்படாது. இனி இன்றைய நிகழ்வுகள் வரலாற்று செய்திகள். இன்று ஜூன் மாதம் 1 நாள். இதே நாளில் 1792ஆம் ஆண்டு கென்டக்கி ஐக்கிய அமெரிக்காவினுடைய 15வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. 1796ஆம் ஆண்டு டெனன்சி ஐக்கிய அமெரிக்காவினுடைய 16வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. 1712ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் மாடிசன் ஐக்கிய ராஜ்யம் மீது போரை அறிவிக்கும்படி காங்கிரஸை கேட்டுக்கொண்டார். 1855ஆம் ஆண்டு அமெரிக்க நாடுகாண் பயணி வில்லியம் போக்கர் நிகர்போவாவை கைப்பற்றினார். 1869ஆம் ஆண்டு மின்சாரத்தால் இயங்கும் வாக்களிக்கும் இயந்திரத்திற்கான காப்புரிமத்தை தாமஸ் எடிசன் பெற்றார். 1941ஆம் ஆண்டு ஈராக் பாக்தாத்தில் யூதர்களுக்கு எதிரான இடம்பெற்ற கலவரங்களில் 180 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டு ருமேனியாவின் பிரதமர் என் அந்திரன்சு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 1947ஆம் ஆண்டு கொழும்பிலிருந்து சுதந்திரன் இதழ் வெளியாக தொடங்கியது. 1959ஆம் ஆண்டு நிகரகுவாவில் புரட்சி தொடங்கியது. 1962ஆம் ஆண்டு நாசி வதை முகாம்களை உருவாக்கிய அடால்ஃப் ஐக்குமேன் இஸ்ரேலில் தூக்கிலிடப்பட்டார். 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு டோக்கியோ பந்துச்சட்டையின் நடவடிக்கைகள் தொடங்கின. 1979ஆம் ஆண்டு 90 ஆண்டுகளுக்கு பின்னர் ரொடீசியாவில் முதல் தடவையாக கருப்பினத்தவர்களுக்கு அரசு பதவியேற்றது. 1980ஆம் ஆண்டு CNN ஒளிபரப்பு சேவையை தொடங்கியது. 1981ஆம் ஆண்டு தெற்காசியாவில் திறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் நள்ளிரவில் சிங்கள காவல்துறையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான பெருமைமிக்க நூல்கள் அழிந்தன. 2001ஆம் ஆண்டு நேபாள மன்னர் பிரேந்திராவும் அவருடைய குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டனர். 1926ஆம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்க மர்லின் மன்றோ பிறந்தார். இதே நாளில் அமெரிக்க பெண் எழுத்தாளர் 1968ஆம் ஆண்டும் இந்தியாவுடைய 6வது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி 96ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்பது, தனக்கும் உதவான் தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான். திருப்பம் இல்லாமல் சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேடியும் திரிவான். இருப்பினும் ஒருகை பார்த்திடலாம், மன எழுச்சியை அவன்பால் சேர்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் திரிந்திட மாட்டான் என்பது, மினுக்க தெரிந்துள்ளான் மெழுக்காய் திரிவான், மெப்புகை உழைப்பான் உப்புக்கும் அலைவான். காயினும் காய்வான் நனையினும் நனைவான், கடுமையாய் உதைப்பார்க்கு அடிமையாய் கிடப்பான். ஆயினும் ஒருகை பார்த்திடலாம், அவன் அடிமை குழியை தூத்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உரிமையை மீட்கான் என்பது, மனக்குழப்பத்தினால் மாளினும் ஆழ்வான், மற்றவர் முயற்சியை நம்பவும் மாட்டான். தன்னினம் பேணான் தாய்மொழி பேணான், தன்னையே விற்று தன்புடல் வளர்ப்பான். எண்ணினும் ஒருகை பார்த்திடலாம், அவன் ஏற்றத்தில் நறுநீர் வார்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் இம்மியும் உணர்ந்திட மாட்டான் என்பது, இனக்கொலை புரிவதில் இவன் வெறும் எத்தன், இருப்பு கோடரிக்கு காம்புக்கு கொம்பன். நின்றாலும் நிற்பான் நெடுங்கிடை வீழ்ந்தார், நெருப்பு பிடித்தாலும் நெகிழாத வம்பன். என்றாலும் ஒருகை பார்த்திடலாம், அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம். நன்றியம்மா, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. நுகரப்பாடி இந்த வகுப்புக்கு இரண்டாம் பகுதியை இஷான் அவர்களிடம் ஷாலினியாக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரஸ்வதி உமாலட்சுமி ஒப்படுற சரஸ்வதி உமாலட்சுமி. சரஸ்வதி உமாலட்சுமி எடுத்து செல்லலாமா? ஆமா, நீங்க இரண்டாம் பகுதியை எடுத்து சொல்லுங்க. ஒரு நல்ல ஆளுமைய அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஆளுமைய வந்திருக்கீங்க. வலைதளத்தில் இணைந்திருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தமிழ்ஏலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நெறியாளர் புரவலர்கள், முதல் பகுதியை எடுத்து செல்லக்கூடியவர்கள், என் இளம் தளிர்கள், வாழ்த்துறை வழங்க காத்து கொண்டிருப்போர், தொடர் வருகையாளர்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களம் கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் தமிழர் வரலாற்று களம். நிகழ்வு எண் 2167. நாள் சூன் மாதம் 1ஆம் நாள் 2026. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எங்களது கலந்துரையாடுவோம் பேரவையின் பொக்கிஷமான சுவாதி அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சார்பாக அனைவரின் சார்பாகவும் இருக்கரம் கூப்பி மன மகிழ்வுடன் வரவேற்கிறோம். அறத்தின் ஆழ்கடலாய் அருள்மறை தாங்கி 1330 குறள்களையும் அயராது ஒப்புவித்து அரும்புகழ் சேர்த்த தமிழ்தாய் வாழ்த்து தவ புதல்வி சுவாதி அவர்களே, ஆத்திச்சூடி அறநெறியையும் கொன்றை வேந்தன் கொள்கை நெறியையும் விநாயக அகவல் பக்தி நயத்தையும் விழுமிய கல்வி செல்வியே,
ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30ஐயும் அன்புடன் உரைத்த பக்தி பாவையே. சான்றிதழ்களையும் பரிசுகளையும் சாதனையின் படி கற்களாக்கிய செம்மகளே. இந்தி மொழியிலும் திறமை பெற்று இனிய கல்வி பாதையில் உயர்ந்து நிற்கும் இளமதி மாணவியே. நமாத்வாரில் நற்குண ஸ்லோகங்கள் கூறி நற்பண்பின் நறுமணம் வீசும் நங்கையே. 8ஆம் வகுப்பில் பயின்றாலும் 8 திக்கும் புகழ் பரப்பும் எழில் மிகு தமிழ் சுடரே. தமிழின் பெருமையையும் சமயத்தின் சிறப்பையும் கல்வியின் மேன்மையும் தம் வாழ்வால் எடுத்துரைக்கும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் செல்வி ஏ. சுவாதி அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் தமிழர் வரலாற்று களத்திற்கு இருக்கரம் கூப்பி அன்புடனும் பெருமிதத்துடனும் கலந்துரையாடுவோம் பேரவை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா, இதோ உங்கள் களம் தங்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நிகழ்வு எண் 2167 தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழீழன் ஐயாவிற்கும் காமராஜர் ஐயாவிற்கும் லி. பிரம்மநாயகம் ஐயாவிற்கும் நீதியரசருக்கும் நிகழ்ச்சியில் உள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் வரலாறு தொகுதி 2. தமிழர் வரலாறு தொகுதி புத்தகத்துல போறதுக்கு முன்னாடி தொகுதி 1 புத்தகம் அதை அறிமுகப்படுத்திட்டு தொகுதி 2 புத்தகத்துல போறாங்க. தமிழர் வரலாறு தொகுதி 1. தமிழர் வரலாறு தொகுதி 1ல உலகம் எப்படி இருந்துச்சு, அந்த உலகத்துல மாந்தனோட உயிரினை எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரின படிநிலை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, மாந்தன் எப்படி தோன்றினா அப்படின்னு சொல்றாங்க. மேலும் முந்தைய உலகில தனித்தனி நாடுகளா இருக்கிற தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா, இந்தியா, இலங்கை, ஜாவா இந்த நாடுகளும் சின்ன சின்ன தீவுகளுமே அன்றைக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய குமரிமுனையில 2500 மைல் அளவுல படர்ந்த ஒரு நிலப்பரப்பு தான் குமரிகண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குமரிகண்டத்துலதான் முதல்ல மாந்தன் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குமரிகண்டத்துல தோன்றிய முதல் மாந்தனோட பழந்தமிழர்களின் வரலாற்று அடிப்படையா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன வகைனா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம், இது 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல பழந்தமிழர்களோட வரலாற்று காலம் எப்படி என்னென்ன காலங்களா பிரிச்சிருக்காங்கன்னா, பழைய கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம், இது மாதிரி 3 வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 வகையுமே தொகுதி 1 புத்தகத்துல விரிவா பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட தொடர்ச்சியா தமிழர் வரலாறு தொகுதி 2 புத்தகத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பழந்தமிழர்களோட வரலாற்று காலம் தொகுதி 2 புத்தகத்துல போவோம். படிநிலை மாற்றத்தோட தனித்தனி சிறப்புகள் வாய்ந்த பழந்தமிழர்களோட மொழியும் அதனோட வளர்ச்சி பெற்ற தமிழே பழந்தமிழர்களோட வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ரொம்ப திறமையான புலவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழந்தமிழர்களோட புலவர்களோட கூடல்கள் என்னென்ன வகையா பிரிச்சிருக்காங்கன்னா, அவை, அவயம், புணர்ப்பு, கூடல், தீந்தமிழ் துறை, தொகை, மன்றம், இது மாதிரி வகையா பிரிச்சு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கால சமூகத்துல செயல்பாட்டு கொண்ட பழந்தமிழர்கள் வரலாற்று காலமா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. தொகுதி 2 புத்தகத்தை 3 வகையா பிரிச்சு எழுதிருக்காங்க. அது என்னென்ன வகைன்னா, தலைக்கழக காலம், இடைக்கழக காலம், கடைக்கழக காலம். கடைக்கழக காலம் முதல் சங்கம் கிமு கிறிஸ்துவ பிறந்த முன்னாடி 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினதாகவும், இடைக்கழக காலம் 2வது சங்கம் கிமு கிறிஸ்துவ பிறந்த முன்னாடி 6000 ஆண்டுகள் பின்னர் தோன்றினதாகவும், கடைக்கழக காலம் 3வது சங்கம் கிமு கிறிஸ்துவ பிறந்த முன்னாடி 300 ஆண்டுகள் முதல் கிபி கிறிஸ்துவ பிறந்த பின்னாடி 300 ஆண்டுகள் வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சங்கம் என்பது தமிழ் சொல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. 3 கழக காலம் பார்த்தோம்ல, தலைக்கழக காலம், இடைக்கழக காலம், கடைக்கழக காலம். இந்த 3 காலங்களுமே சங்கம் அப்படி ஒரு சொல் இல்ல, அதுபோல கழகம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சங்கம் அப்படி சொல்லி எப்படி வந்துச்சுன்னா, பிற்காலத்துல புகுத்தப்பட்ட வடமொழி சொல் அப்படின்னு சொல்றாங்க. புத்த சமயம் காலம் பரவன போது அங்க சங்க சரண கச்சாமி அப்படின்னு ஒரு சொற்றொடர்ல சங்கம் அப்படின்னு சொல் இடம்பெற்றனால அதோட தாக்கத்தால கழகம் சங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அந்த சொல்லதான் பிற்காலத்து இலக்கிய ஆசிரியர்கள் வந்து கிபி கிறிஸ்துவ பிறந்த பின்னாடி 300 ஆண்டுகள் முன்னாடி தோன்றிய இலக்கியங்களை வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு அமைத்து சொன்னாங்க. இப்போ தலைக்கணக்கு காலத்துல வந்து பல தமிழர்களோட வாழ்விடம் பற்றி பார்ப்போம். பல இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற பெருங்கண்டமா இருந்த இந்த குமரி கண்டம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி கடற்கொள் ஏற்பட்டனால படிப்படியா வந்து கடல்லே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 10,000 நிலப்பரப்புல வந்து பாதி அளவு வந்து கடல்லே மூழ்கிருச்சு அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தலைக்கணக்கு காலத்துல தொடக்கத்துல எஞ்சி குமரி அப்படின்னு ஒரு நிலப்பகுதியில வந்து பல தமிழர்களோட இனமும் அவர்களோட தொழில தமிழ் மொழியும் படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குமரி நிலப்பகுதியில வந்து பல தமிழர்கள் வாழ்ந்த சில நாடுகள் பேர்லாம் சொல்றாங்க. அது என்னென்ன நாடுகள்னா ஏழ்தெங்க நாடு, ஏழ் மதுரை நாடு, ஏழ் முள்பாலை நாடு, ஏழ் பிற்பாலை நாடு, ஏழ்தெங்க நாடு, ஏழ் மதுரை நாடு, ஏழ் குன்ற நாடு, ஏழ் புனர்கரை நாடு, ஏழ் குறும்பரை நாடு. இந்த உள்ளிட்ட 7 நாடுகளுமே இந்த தலைக்கணக்கு காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மொத்தம் 49 நாடுகள் வந்து இருந்திருக்கு. அந்த 49 நாடுகள்ல வந்து தென்மதுரை, கபாடபுரம் ஆகிய பெரிய நகரங்கள் இருந்திருக்குன்ட்டு பாவனர் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் வந்து போறாங்க. அந்த 41 நாடுகள்ல வந்து 7 நாடுகள் தான் நம்மளால கண்டுபிடிச்சிருக்கு. மீதி 42 நாடுகள் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மேற்கண்ட குமரி நிலப்பரப்புல வந்து 3 பெரிய ஆறுகள் வந்து பாய்ந்தோடி இருக்காது சொல்றாங்க. அது என்னென்ன ஆறுகள்னா குமரி ஆறு, பன்ருப்பி ஆறு, பெரியாறு. இந்த 3 ஆறுகளுமே பாய்ந்தோடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குமரி ஆற்றிற்கும் பன்ருப்பி ஆற்றிற்கும் இடையே வந்து தெற்கே குமரி மலையும் வடக்கே இன்றைய திருப்பதி இருக்குல்ல அது வரையா எல்லை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தொல்காப்பிய பாயிரத்து வழியா நம்மள அறிய முடியும்னு சொல்றாங்க. அந்த பாடல் என்னன்னா வடல் வெங்கடம் தென்குமரி ஆட்சி தமிழ் கூறும் நல்லுலகம். அந்த பாடல் வரியா இந்த ஆறுகளை பத்தி நம்மள தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து குமரி கண்டம் வந்து இருந்திருக்கு அதுக்கான சான்றிதழ்கள் வந்து சில அறிஞர்கள் மூலம் நம்மள தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிஞர்கள் பத்தி பார்ப்போமா? அறிஞர் ஓல்டுகாம் அவர் வந்து ஏறக்குறைய கிமு கிறிஸ்துவ பிறந்த முன்னாடி 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியால தொடங்கி தென்னாப்பிரிக்கா, நாவலங்க இன்றைய இந்தியா நிலப்பரப்பு வந்து இணைந்து ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்திருக்கு. அதுதான் குமரி கண்டம் அப்படின்ட்டு அறிஞர் ஓல்டுகாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரறிஞர் கட்லேரி அவர் வந்து எழுதிய மறைந்த மெமோரியா அப்படின்னு வந்து காட்டியுள்ள ஒரு வரைபடத்துல வந்து ஒரு பெரிய மலையும் கடல் தொடங்கி மலை வந்து கடல்ல தொடங்கி வெண்மங்கடம் அப்படின்ட்டு ஒரு குமரிமுனை வரை பின்பு நம்ம மடகாசுகர் அப்படியே ஆப்பிரிக்க தீவு வரை இருந்திருக்கு அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்காரு. அடுத்து தமிழர்களோட மரபணு சான்றுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? அடுத்து குமரி கண்டத்துல வந்து ஒரே நிலப்பரப்புல இருந்து பிற்காலத்துல வந்து கடற்கோள் ஏற்பட்டனால பிரிந்த சில நாடுகள் என்ன நாடுகள்னா நாவலம், இந்தியா, ஜாவா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா சின்ன சின்ன நாடுகளும் கண்டங்களும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடுகள் பிரிஞ்சாலும் அந்த மக்களுக்கு வந்து மரபணு சான்றுகள் முறையா ஒற்றுமையா இந்த நாடு ஒரே நிலப்பரப்புல இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சான்றுகள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 130 வகையான மரபணு கொண்ட மனிதர்களுக்கு 70,000 ஆண்டு வரையான ரொம்ப பழமையான மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரபணு கொண்ட மனிதர்கள் வந்து குமரி கண்டத்துலதான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்ட்டு நிலப்பரப்புல இருந்த மடகாசுகர், நாவலம், ஆஸ்திரேலியா நாடுகள்ல இன்னும் கூட வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மரபணு ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்க முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற மரபணு ஆராய்ச்சியாளர் மைக்கேல் வுட் டிடிசி அவர் வந்து தொலைக்காட்சி மூலமா விரிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முனைவர் பிச்சப்பன் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஜோதி மாணிக்கம் அப்படின்னு ஒரு ஊர்ல 130 வகையான மரபணு கொண்ட மனிதர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மரபணு கொண்ட மனிதர்கள் வந்து மடகாசுகர் நாட்டுல வந்து அதிகமா இருப்பதையும் ஆராய்ந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட வடமேற்கு பகுதியில வந்து இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற கரீரியா அப்படின்னு ஆதிக்குடி மக்கள் வந்து 130 வகையான மரபணு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 130 வகையான மரபணு கொண்ட மனிதர்கள் வந்து அனைத்துமே குமரி கண்டத்துலதான் வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்தவங்களோட வழித்தோற்றல் தான் அப்படின்னு உறுதியா அவங்களோட உருவத்தோற்றல், பேச்சு மொழி, இலக்கண மொழியை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தலைக்கழக காலத்துல வந்து அரசின் தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுமா? அந்த அரசின் தோற்றத்துல வந்து பல தமிழர்கள் வந்து குறிஞ்சியில பகுதியில எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா பல தமிழர்கள் வந்து விலங்காடி நிலையில தனித்தனி சின்ன சின்ன குழுவலா மாறி
அந்த மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்துலதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றங்களாகவும் அவங்க காட்டு விலங்குகளிடம் வந்து அவங்கள காத்துக்கொள்ள அவசியம் வந்து ரொம்ப அவங்களுக்கு அவசியம். அதனால மலை மலை புகையில நாடி அந்த பகுதியை வந்து அவங்க வந்து பகுதி வந்து வாழ்வியல் முறை தனிந்து நில மக்களை வந்து குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி குல தலைவரை வந்து குடும்பன் அரையன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அது நம்மளுக்கே தெரியும். குறிஞ்சி நில குழுக்களிடையே ஆணிரை ஆடு மாடு இந்த விலங்குகளை வச்சு சண்டையை நடத்தி அதுல வந்து யார் எந்த விலங்கு குழுக்களுடைய விலங்கு வந்து ஜெயிக்குதோ அந்த விலங்கு வந்து சொந்தமானது, எதிர்ச்ச குழுக்கு வந்து சொந்தமானது அப்படின்ட்டு அவங்களோட வழக்கம் இருந்திருக்கு முல்லை அப்படின்னு சொல்றாங்க. பழந்தமிழர்கள் வந்து இப்ப முல்லை நிலத்திற்கு வந்து பரமிடும் போது என்ன நடந்துச்சுன்னா, ஆடு மாடு முதலிய விலங்குகளை வந்து ரொம்ப அதிகமா யார் வச்சிருக்காங்களோ அவங்கதான் முல்லை நில பகுதியிலேயே ரொம்ப செல்வம் நிறைந்தவர்கள் அப்படின்ட்டு முல்லை நில மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரு குழு வந்து மற்றொரு குழுவோட விலங்குகளை வந்து போர் நடத்தி அதுல எந்த குழு ஜெயிக்கிறதோ அந்த குழு வந்து தலைவனாகவும், எந்த குழு தோற்றுதோ அந்த குழு வந்து அடிமைகளாகவும் நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காடு சார்ந்த வாழ்க்கையை வந்து முல்லை நில மக்கள் வந்து படிப்படியா ஒரு குழு போர்லாம் நடத்தி அதுல வந்து தலைவன் யாரு அப்படின்ட்டு அவங்களே உறுதியா நிலை நடத்தப்பட்டு மெல்ல மெல்ல ஒரு அரசினோட தோற்றம் எப்படி இருக்கணும், அரசியல் அமைப்புனா எப்படி இருக்கணும்ட்டு அக்காலத்திலேயே மனிதர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தலைவன் வந்து அரசனாகவும் மாறினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கழக காலத்துல வந்து அரசனோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அதுக்கு தொடர்ச்சி பார்ப்போம். இது மாதிரி குழு தலைவர்கள் வந்து அரசராகவும் பேரரசரா மாறி அதிகாரம் கொண்ட உருவங்கள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய அதிகாரம் கொண்ட நிலப்பரப்பு வந்து நாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டுல வந்து அரசனோட நற்செயலை பாராட்டி புலவர்கள் வந்து பரிசு பெற்று போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இலக்க ஆண்டுகளுக்கு வந்து ஆண்டுக்கு முன்னாடி வந்து குமரிகண்டத்தில் ஏற்பட்ட நிறைய கடற்கோள் ஏற்பட்டனால மூழ்கிய எஞ்சி குமரி நிலத்துல விட்ட தென் உலகில வந்து அதை பாண்டியர்கள் வந்து தோற்றுவித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாண்டிய மன்னர்களோட அரசியல் அமைப்பு பார்ப்போம். பாண்டிய மன்னர்கள் வந்து மதினா நிலவோட வழிபட்ட குழுவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட குலத்தோட பேரை ஒட்டிட்டு குமரி நிலப்பரப்புல இருக்க அவங்களோட தலைநகரத்துக்கு வந்து மதுரை அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் பகுதியில இருக்கிற அது வந்து இந்த மதுரை வந்து தென் பகுதியில இருக்கிறனால தென்மதுரை அப்படின்னு அவங்க மாத்திக்கிட்டாங்க. மதி அப்படின்னு நிலவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மதி அப்படின்னு சொன்னாலேயே மதுரை அப்படின்னு திரிந்திருக்கு சொல் அப்படின்னு சொல்றாங்க. பல தமிழர்கள் வந்து ஆட்சி ஓர் அரசனிடமிருந்து இன்னொரு அரசுக்கு வந்து தரது திறங்கடை வாரிசு முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரசியலமைப்பு பொறுப்பு வந்து மூத்த மகன் தான் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அதுக்கு பேர் என்னன்னா அரச வென்றி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கழக காலத்துல வந்து பாண்டியன் மன்னரை பத்தி பார்ப்போம். தமிழ் பாண்டிய மன்னர்கள் வந்து பிற நாட்டை வந்து கைப்பற்றத்தோட நோக்கத்துடனும் இல்ல பழந்தமிழர்கள் வந்து வணிக நோக்கத்துடனும் இது மாதிரி சாலித்தீவு, சுமந்திரா, சாவகம், மலையகம்னா மலேசியா, கீழ்திசை நாடுகளுக்கு வந்து போறது உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கீழ்திசை நாடுகள் போற வந்து மீண்டும் அவங்களோட தாயகத்திற்கு வந்து திரும்ப முடியாத சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, புயலால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புயலால ஏற்பட்ட கப்பல் வந்து சிதைவு ஏற்பட்டனால பலரால அவங்க தாயகம் திரும்ப முடியாம நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கடல் சீற்றத்துக்கு வந்து அட்படாம பாதுகாப்பாக திரும்பின ஒரு அரசர்ல ஒருவர் தான் நெடியோன் மன்னன். அவர் வந்து பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து தாயகம் திரும்பினதுக்கு வந்து கடல் ரொம்ப உதவியா இருந்ததாக எண்ணி கடலுக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையா முன்னேற் விழாவின் நெடியோன் அப்படின்னு புறநானூறு பாடல் வழியா 9வதாக கூறப்படுது சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கழக காலத்துல வந்து பாண்டிய மன்னர் வளம்பகை நின்று நெடியோன் அந்த மன்னரை பத்தி பார்ப்போம். இப்போ கடல் கடந்து கீழ்திசை நாடுகளுக்கு வந்து போறது உண்டு, அது மாதிரி சொன்னோம்ல. அதே மாதிரி கீழ்திசை நாடுகளான சின்ன சின்ன தீவுகளை வந்து அந்த மன்னருக்கு கைப்பற்றிருந்திருக்காங்க.
அது என்னென்ன தீவுகள்னா தாலித்தீவு, லட்சத்தீவு, மாலித்தீவு, இது மாதிரி சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் அவங்க கைப்பற்றி இருக்காரு நெடுங்கோன் மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கடல் கடந்து வணிகம் செஞ்சு அந்த தீவுகள் எல்லாம் கைப்பற்றதோட நோக்கமா அவங்க ஒரு நினைவா மாத்திக்கிறதுக்கு வந்து அந்த கைப்பற்றின நாடு தீவெல்லாம் அவங்களோட அடிமை நாடுகளா கருதி இருக்காரு. அதுக்காக கடல்ல ஒரு பாறையில வந்து ஒரு அவங்களோட காலடியை வந்து பொறுத்து வச்சு அதை வந்து கடல் அலை வந்து அதை கழுவுமாறு செய்யறது வந்து வலம்பகை நின்ற பாண்டியோன் அந்த செயலால மக்கள் வந்து அந்த மன்னருக்கு வந்து வலம்பலகம் நின்ற பாண்டியோன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து தலைக்கழக காலத்துல இளந்தரும் திருவீர் பாண்டியன் அந்த மன்னரை பத்தி பார்ப்போம். மன்னர் வந்து ஒருவர் கடல் மேல சென்ற வந்து கொந்தளிச்சு அதை கட்டுப்படுத்த வந்து அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா ஒரு இந்த அம்பை எடுத்து அந்த கடல் மேல எரிஞ்சிருக்காரு. ஆனா அது கடல் கொந்தளிப்பு வந்து இயற்கையாவே அடிச்சு. ஆனா அந்த மன்னர் என்ன நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து அம்பு எரிஞ்சினாலதான் அந்த கடல் வந்து அடங்கியிருக்கு, கொந்தளிப்பு வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த மன்னருக்கு வந்து அந்த செயல் நடந்ததுல இருந்து அந்த மன்னரை வந்து இளந்தரும் திருவீர் பாண்டியர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார். அடுத்து தலைக்கழக காலத்துல தமிழ் எழுத்து தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா அன்றாட வாழ்வுல வந்து பேச்சு முறையும் பண்டமாற்று உரையாடலும் வாய்மொழி நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. தொலைவுல உள்ளவர்களிடம் இவற்றை வந்து தெரிவிக்க நாளடைவுல வந்து 4 எழுத்து முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன எழுத்து வகைனா படவெழுத்து, கருத்தெழுத்து, அசைவெழுத்து, ஒளி எழுத்து, இந்த 4 வகையா இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பழந்தமிழர்கள் வந்து தலைக்கழக காலத்துல தொடங்கி சில நாடுகளுக்கு வந்து வணிகம் தொடர்பா பண்டமாற்று முறை ஏற்பட்டனால வரி வடிவ எழுத்து முறை தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல வந்து எழுத்து தோன்றின காலம் என்னன்னா கிமு கிறிஸ்துவ பிறந்த முன்னாடி 12,000 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு பாவனர் சொல்றாரு. தொல்காப்பியத்துல எழுத்து என்ற சொல் வந்து ஒளி அப்படி ஒரு பொருளை வச்சுதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. காதால கேட்கப்படுவது மெய்யொலியாகவும் கண்ணால் பார்க்கப்படுவது வரி வடிவ எழுத்து என்பதாகவும் கூறப்படுறாங்க. உயிரெழுத்து தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா மாந்தன் வந்து அவர் வாயை திறந்து இயல்பாக ஒலிக்கும் ஒளி வந்து அகரம் இல்லைன்னா அகாரம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வந்து பிறந்த உடனே அழுகும் ஒளி வந்து அகரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே முதல் மாந்தன் வந்து வாயை திறந்து உயிரொலியிலேயே உயிரொலி கூறினதிலேயே அகாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து அ இ உ ஆகிய நெடில்களும் பிறகு வந்து ஏ ஓ ஆகிய நெடில்களும் அடுத்து வந்து அ இ உ ஆகிய குறில்களும் தோன்றினதாகவும் இறுதியிலதான் ஐ ஔ ஆகிய நெடில்களும் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இடையில தான் ஏ ஔ ஏ ஓ ஆகிய குறில்களும் தோன்றிருக்கு. இதை வச்சுதான் உயிரெழுத்து முறை தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெய்யெழுத்து முறை எப்படி தோன்றுச்சுன்னா வாய் திறவாத நிலையில வந்து மூக்கின் வழியாக ஒலிக்கும் ஒளி வந்து மகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே மெய்யொலிகள்ல முதலாவது கூறுவது வந்து இதழ் மட்டும் பொருந்தி எளிதாக ஒலிப்பது வந்து மகரம் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துல வந்து முதல்ல தோன்றி மா அடுத்து தோன்றியதான் முதல்ல வந்து மாதம் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்துதான் மெய்யெழுத்துகள்ல வந்து சில எழுத்துக்கள் தான் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன எழுத்துனா பா கா ஞா, அதுக்கப்புறம் வந்து லா ரா தா நா, நான்காவதாக சா ஞா யா வா, ஐந்தாவதாக நா தா நா லா லா, இறுதியாதான் ரா நா ஆகிய மெய்யெழுத்துக்கள் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கழக காலத்துல வந்து இலக்கியம் எப்படி இருந்துச்சுன்னா தலைக்கழக காலத்துல இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் பாடல்கள் வந்து செய்யுள் வடிவில தான் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலக்கண வழக்கு வந்து செய்யுள் வழக்காக கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. செய்யுள் வந்து இயற்றுபவர் வந்து புலமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க, புலவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள், அறிவுரைஞர், தனியர் ஆகியோர் மட்டும் இல்லாம உழவர்கள், வணிகர்கள், மருத்துவர்கள், கொள்ளர்கள், தொழிலாளர்கள் மட்டுமல்லாம குறிஞ்சி நிலத்தில் இருக்க குறவர்களும், முல்லை நிலத்தில் இருக்க ஆயரும், நெல்லை நிலத்தில் இருக்க பரதரும், பாலை நிலத்துல இருக்க கள்ளரும்
இவங்களுமே புலவர்கள் தான் அப்படின்ட்டு தலைக்கழக காலத்து தமிழ் இலக்கியங்கள் கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கழக காலத்துல இப்ப வந்து இலக்கியம் பத்தி பார்ப்போம். இப்ப வந்து இலக்கணத்தை பத்தி இப்ப பார்ப்போம். இலக்கியம் தோன்றினதாகதான் அதை ஒழுங்குபடுத்த இலக்கணமும் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து மொழிகளிலுமே உயிரும் மெய்யும் கலந்துதான் ஒலிக்கிறது. அனைத்து மொழிகளிலுமே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்துதான் ஒலிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆயினும் அவற்றிற்கு வந்து முதல்ல வந்து குறுங்கணக்கு நெடுங்கணக்கு அதை வந்து அமைத்தவர்கள் பல தமிழர்களை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த தொகுதிக்கு வந்து குறுங்கணக்கு அப்படின்னு பேர் வச்சு, அடுத்து உயிர்மை எழுத்து சேர்ந்த தொகுதிக்கு வந்து நெடுங்கணக்கு அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கணத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன வகைனா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 வகையாகவும் வகுத்து எல்லா பொருட்களையும் வந்து அகம் புறம் மாதிரி 2 பகுத்து பொருட்களா பிரிச்சு 7 திணைகளாக பல தமிழர்கள் வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கழக காலத்துல வந்து இசைக்கருவிகள் முறை எப்படி இருந்துச்சுன்னா, தோளால மூடப்பட்ட கருவிகள் தோல்கருவிகளாகும், துளையிடப்பட்டு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து துளைக்கருவிகளாகும், நரம்பினால இயக்கப்பட்ட கருவிகள் வந்து நரம்பு கருவிகளாகும், குழல் ஒளி எழுப்பி பயன்படுத்துவது வந்து மிற்று கருவிகளாகவும் 4 வகையா இசைக்கருவிகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தலைக்கழக காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்ப வந்து இசைக்கருவிகளை வந்து புல்லாங்குழலை பத்தி பார்ப்போம். பல தமிழர்களில தொன்மையான இசைக்கருவிகளை ஒன்றுதான் புல்லாங்குழல். அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. பண்டு துளையிட்ட 3 துளையில வந்து காற்று நுழையும் போது இசை வருதுல்ல, அதுதான் இசை, இனிய இசை அப்படின்னு, அதுதான் புல்லாங்குழல் தோன்றும் துளையில வந்து கருவிகளா உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. புல்லாங்குழலுக்கு வந்து புல்லாங்குழல் அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா, புல்லாங்குழல் செய்வதற்கு வந்து மூங்கிலும் அடுத்து ஒரு புல் வகை சார்ந்தது நிலத்துல வந்து தாவரத்தை பயன்படுத்துறதாக வல்லுநர்கள் கூறாங்க. அதனால்தான் புல் கூட்டல் ஆம் கூட்டல் குழல் புல்லாங்குழல் அப்படின்னு புல்லாங்குழலுக்கு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நரம்பு கருவிகள். இப்ப வந்து நம்ம புல்லாங்குழல் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி நரம்பு கருவிகள் பத்தி பார்ப்போம். நரம்பு கருவிகள்ல வந்து யாழ் வகைதான் இருக்கு. அதுல என்னென்ன யாழ் வகை இருக்குன்னா, முந்தி யாழ் வந்து 1000 நரம்புகள் உடையது அப்படின்னு சொல்றாங்க. வெளியாள் வந்து பல நரம்புகள் உடையதுன்னு சொல்றாங்க. பேரியாழ் வந்து 21 நரம்புகள் உடையது. சுரவியாழ் இல்லைன்னா சுரவையாழ், இது வந்து 19 நரம்புகள் உடையது. நற்சகை கோட்டி யாழ் வந்து 14 நரம்புகள் உடையது. முண்டக யாழ் வந்து 9 நரம்புகள் உடையது. செங்கோட்டி யாழ் வந்து 7 நரம்புகள் உடையது. சீரியாழ் வந்து 4 நரம்புகள் உடையது. சூறையாழ் வந்து ஒரே ஒரு நரம்புகள் உடையது. இதை தனித்தனியா பிரிச்சுதான் யாழ் இசைக்கருவிகள் வந்து வச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து செங்கோட்டி யாழ் பத்தி பார்ப்போம். செங்கோட்டி யாழ் வந்து சிவந்த மரத்தால செய்யப்பட்டனாலதான் அதுக்கு செங்கோட்டி யாழ் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டி யாழ் வந்து 7 வகையான நரம்புகள் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இது 7 வகையான நரம்புகள் உடையதுதான் இன்றைக்கு வந்து நம்ம பலா மரத்தால செய்யப்பட்ட வீணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இடைக்கால காலத்துல தோன்ற அறக்குறளான திருக்குறள்ல வந்து இசை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன குறள்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள் குறள் எண் 66. அடுத்த தலைக்கழக காலத்துல மிரட்சிசை பத்தி தலைக்கழக காலத்துல வந்து தமிழர்கள் வந்து தலை சிறந்த நாகரிக வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 7 பேரிசை 5 சிற்றிசையுமாக 12 இசையை வந்து தமிழர்கள் வந்து கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே 12 இசையை வந்து வட்டப்பாடை அப்படி ஒரு முறையில வந்து 24 திரிக்கூட்டு பாலாக 48 சதுர பாடல வந்து 96 நுட்பமாக எல்லைகளை வந்து இசைக்கு வந்து உலகத்திற்கே அளித்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம வந்து கர்நாடக இசை அப்படின்னு அழைக்கப்படும் இசைமுறைதான் அப்ப வந்து தமிழ்நாட்டு இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறைதான் பல தமிழ் பெண்கள் வந்து எளிதாக பாடுவதற்கு அமைக்கப்பட்ட இசை வந்து ஆயப்பாடை இசைமுறை வந்து இன்றைக்கு வந்து அந்த கர்நாடக இசை அப்படின்னு சொல்றாங்க. பல தமிழர்கள் வந்து செம்மாலை அணிந்து பாணருக்கு வந்து
தாய் இசை அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்ம சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லப்படும் பாடல் வந்து அன்றைக்கு வந்து தொல்காப்பியத்துல வந்து துயிலிடை நிலை அப்படின்ட்டு குறிப்பிட்டுள்ளாங்க சொல்றாங்க. துயிலிடை நிலைனா திருப்பதி எழுச்சி அப்படின்னா விடை காலத்துல வந்து எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் இசை அப்படின்னு. அடுத்து தலைக்கால காலத்துல வந்து உருவ வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா தொல்பழங்காலத்துல வந்து கடவுள் அப்படின்னு ஒரு கற்பனை வந்து பல தமிழர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றங்களையும் அதை அஞ்சி அதைதான் கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கை சீற்றங்கள் என்னென்ன இயற்கை சீற்றங்கள்னா காட்டு தீ, சூறை காற்று, பெருமழை, பேரிடர், மின்னல், இருள் இது எல்லாமே அச்சப்படுத்தினால அதை வந்து கடவுளா வணங்க ஆரம்பிச்சாங்க பல தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க கூட இருக்கவங்க வந்து நேற்று வரை இருந்து அவங்களோட மறைவு வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா அவங்களோட நினைவும் கனவு வந்து காற்றிலேயே உழவும் அப்படின்ட்டு பல தமிழர்கள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. இறந்தவர்களோட கனவு வந்து நல்லபடியா நடந்துச்சுன்னா அது வந்து தெய்வங்களாகும். அதே இறந்தவர்களோட கனவு வந்து தீயதா நடந்துச்சுன்னா பேய்களாகவும் பல தமிழர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. தாய்மொழி சமூகத்துல வந்து தொடக்க காலத்துல வந்து பெண்ணே வீர தெய்வங்களாகவும் பேய்களாகவும் வணங்கும் நிலைக்கு உரியவளாக இருந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில பேய்களாகவும் தெய்வங்களாகவும் காட்ட சில பேர்களை பத்தி சொல்றாங்க. என்னென்ன பேர்கள்னா அணங்கு, அறமகள், காத்து, கருப்பு, காட்டேரி, காளி, பூதம், பேய், பேச்சி. இதெல்லாம் தொல்புல பேய் தெய்வங்களாக பல தமிழர்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொற்றவை வந்து வீர தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. எந்த வீர செயல்கள் போனாலுமே கொற்றவை தெய்வத்தை தான் வணங்கிட்டு அந்த செயலை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பல தமிழர்களுக்கு ஒரு நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சி நிலவர்கள் வந்து வீரம் தெரிந்த மரபுக்கு வந்து தலைவர்கள் பேரை தான் சூட்டி இருக்காங்க. அது என்னென்ன பேர்கள்னா வேலவன், சேந்தன், முருகன், அது மாதிரி வீரமான பேர்களை வந்து தெய்வங்களாகவும் எண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி முல்லைநில மக்கள் வந்து வீரங்களுக்கான வேண்டிய அடிப்படையில வந்து கருமுகில் தெய்வங்களாக வணங்கப்பட்டன. கருமையான பொருட்கள் கருமுகில தான் தெய்வங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வணிகம் குலம் தோன்றின பிறகு வந்து ஊர் எல்லையில வந்து காத்தனுக்கும் காவல் செய்த ஐயனும் தாத்தனும் இது மாதிரி பல வீரர்களோட நடுப்பல்களவும் தெய்வங்களாக நட வச்சு மருதநில வாழ்க்கை முன்னாடி தோன்றினது. மருதநில வாழ்க்கைக்கு முன்னாடி தோன்றினதுதான் பேரரசு தோன்றின பிறகுதான் கடவுள் அப்படின்னு ஒரு கருத்து வந்து தோன்றிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலைக்கழுத்த காலத்துல வந்து கணித முறை எப்படி இருந்துச்சுன்னா தமிழர்கள் வந்து இப்ப நம்ம இப்போ பயன்படுத்துற அறிவியலும் கண்டுபிடிக்கிற கருவிகள்ல இல்லாத காலத்துல வந்து பல தமிழர்கள் வந்து வெறும் கண்ணாலேயே பின்னில் உள்ள விண்மீன்களையும் விண்கொல்லிகள்னா வால் நட்சத்திரங்களையும் முதலிய இயக்கத்துல எல்லாம் கணக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 27 நான்மீன்களையும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, காரி ஆகிய கோள்களையும் கணக்கிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கதிரவன் வந்து ஒரு முறை தோன்றி மறுமுறை தோன்றும் வரையிலான காலத்தை வந்து ஒரு நாள் அப்படின்னு பல தமிழர்கள் வந்து கணக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதிரவன் பாதையில வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு வந்து 4 நிலைகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 360 பாதையை செல்வதற்கு வந்து 1440 நிலைகள் ஆகுது. அதுதான் ஒரு நாள் அப்படின்னு பல தமிழர்கள் துல்லியமா கணக்கிட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம இன்றைய வந்து ஒரு நாளுக்கான கணக்கு வந்து 24 மணி நேரம் வந்து துல்லியமா கணக்கிட்டு பொருத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி வெறும் மணி அதை மட்டும் பொறுத்து வச்சிருக்காங்களா, கணித முறையை வச்சிருக்காங்க கேட்டா அது மட்டும் இல்ல, காலத்தையுமே 2 வகையா பிரிச்சுட்டாங்க. அது என்னென்ன வகைனா பெரும்பொழுது, சிறும்பொழுது. அதே மாதிரி சிறும்பொழுது 6 என்னன்னா ஒரு நாளினோட விடியல், நண்பகல், ஏற்பாடு, வைகரை, மாலை, யாமம், வைகரை இது எல்லாமே 6 சிறுபொழுது. அடுத்து ஒரு ஆண்டோட தட்பவெப்பநிலை மாறுபாடு ஏற்படுத்துற வகையா 6 பெரும்பொழுதாக பிரிச்சுட்டாங்க. அது என்னென்ன பெரும்பொழுதுனா ஏற்பக்கால் காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவே காலம் 5 வகையா
இளவேணி காலம், முதுவேணி காலம், இது மாதிரி 6 வகையா பிரிச்சிருக்காங்க பெரும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கட்டு காலத்துல வந்து கணித முறையோட தொடர்ச்சியை பார்ப்போம். ஞாயிறுனா கதிரவன், திங்கள்னா நிலவு, செவ்வாய்னா சிவப்பான கோள், அறிவியல்னா புதன், வியாழன், வெள்ளி, காரி, இது மாதிரி 7 கோள்களுமான 7 நாட்கள் கொண்ட அளவை தான் கிழமைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிலவு ஏற்படும் ஒரு மாதத்துல வந்து வளர்பிறை தேர்பிறை கொண்டதுதான் ஒரு மாதமாக பிரிச்சிருக்காங்க பல தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஓரைகள் பத்தி இப்ப பார்ப்போம். என்னென்ன ஓரைகள்னா மொத்தம் 12 ஓரைகள் இருக்கு. அது என்னன்னா, சுரவம்னா சுறாவின் கொண்ட வடிவத்தை கொண்ட ஓரை வந்து கதிரவன் நுழையும் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. கும்பம் வந்து குட வடிவம் உடைய ஓரை அப்படின்னு சொல்றாங்க. மீன் வந்து மீன் வடிவம் கொண்ட ஓரை. மேளம்னா ஆடு வடிவம் கொண்ட ஓரை. விடைனா காடு வடிவம் கொண்ட ஓரை. ஆடவைனா 2 உருவத்தை கொண்ட ஓரை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடகம்னா நண்டு வடிவம் கொண்ட ஓரை. மடங்கள்னா அரிமான சிங்க வடிவம் கொண்ட ஓரை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணினா கண்ணி பெண் கொண்ட ஒரு ஓரை. துளைனா தராசு கொண்ட ஒரு ஓரை. நளினா தேடி வடிவம் கொண்ட ஓரை. சிலைனா வில் வடிவம் கொண்ட ஓரை. இது மாதிரி 12 ஓரைகளையும் 12 மாதங்களாக பெயர்த்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க பல தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கழக காலத்துல வந்து உழவு தொழில் எப்படி இருந்துச்சுன்னா, உழவு தொழில வந்து 2 நிலத்துல வந்து மேற்கொண்டு இருக்காங்க பல தமிழர்கள். அது என்னென்ன நிலம்னா சிவல் நிலம், கரிசல் நிலம். இந்த 2 நிலத்துலதான் உழவு தொழில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செடி கொடி புல் களைதல், களை வெட்டுதல், உரமிடுதல், பழமுடி உழுதல், கட்டி அடித்தல், பரமடித்தல், புழுதியாக்குதல், காவியமிடுதல், இது பல வகை செயல்களையுமே மருது நிலத்துல வந்து திருத்தப்பட்ட செயலாக சொல்றாங்க. உலகத்துல வந்து 8 வகையான உணவு வகையை வந்து விதைச்சிருக்காங்க அப்படின்னு தொல்காப்பிய பாடல் வழியா அறிய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பாடல்னா, மெய்த்திரை வகையின் என் வகை உணவின் செய்யும் வரையிலான அப்பாலான அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீர்நிலை தண்ணி இல்லாத இடத்துல வந்து ஏரி குளம் இதெல்லாம் வெட்டி அணை தடுத்து ஆற்றை வந்து தடுத்து அணைகளை கட்டி கால்வாய்கள் கண்ணுமாய்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நன்சை நிலத்தை வந்து பயன்படுத்தி உழவு தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கழக காலத்துல வந்து கடல் தொழில் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப வந்து உழவு தொழில் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இப்ப வந்து கடல் தொழில் பத்தி பார்ப்போம். நெய்தல் நில மக்கள் தான் கடல் தொழில் செய்வாங்க. அதே மாதிரி நெய்தல் நில மக்கள் வந்து கட்டுமரம், திமில், படகு முதலிய வேலை கலன்கள் எல்லாம் செயல்படுத்தி ஆழ்கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போறது, முத்து குளித்தது, பவளம் கொணர்கள், விளைவித்தல், இந்த சின்ன சின்ன தொழில்களை வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உலகத்துல வந்து நெய்தல் நில மக்கள் வந்து சிறந்து இருந்ததால அது கூடவே கூடை பின்னுதல், கட்டிட தொழில், தச்சு தொழில், கம்மியென்ன இரும்பு தொழில், நெசவு தொழில், அணிகலன்கள் தொழில், இந்த தொழில்கள் எல்லாம் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க பல தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர்களுடைய ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கான கருவிகளும் அது தனித்தனியா வகுத்துப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு தொழில் பண்ணணும்னா அதோட மூலப்பொருள் வேணும், அது தொழில் செய்யறதுக்கான சிறந்த இடம் வேணும். அதெல்லாம் தமிழர்கள் வந்து அதுக்கான செயல்களுக்கான முறையை வந்து தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தொல்காப்பிய முறையை கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வணிகத்தை வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, பல தமிழர்கள் வந்து மேற்கு கடற்கரையில இருந்து குறிச்சிடம்னா இன்றைய குஜராத் அந்த வழியா சென்று பாரசீக கூடக்கடல் வந்து செங்கடல் வழியா சென்று மேற்கு ஆசிய நாடுகளுக்கு வந்து எகிப்து நாடுகளுக்கும் வணிகம் செஞ்சு வந்திருக்காங்க பல தமிழர்கள் அப்படின்னு இலக்கியம் மட்டுமல்லாம இக்காலத்துல வந்து தொழில் வரலாற்று ஏராளமான பேர் கூறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ தலைக்கழக காலத்துல வந்து விலங்கு வளர்ப்பு தொழில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். மண்ணுல வந்து அனைத்து உயிரினங்களும் ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான எல்லா உயிரினங்களுமே இந்த மண்ணுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து உயிர் அறிவியல் முறையில வந்து தொல்காப்பியத்துல வந்து கூறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவியல் பகுப்பு வேலையை தான் என் மொழியில வந்து காணப்பட முடியல, தமிழ் மொழியில வந்து காணப்பட முடியல அப்படின்னு சொல்றாங்க. உயிர்காலை வந்து பகுத்து தனித்தனி வேலைகளை வந்து ஒவ்வொரு சில மக்கள் வந்து சில விலங்குகள் எல்லாம் வளர்த்து அதை வந்து மாதிரி சண்டை போட வச்சு மாதிரி
சண்டை போட வச்சு ஒவ்வொரு நில மக்கள் வந்து தலைவர் யார் அப்படின்ட்டு தனித்தனியா வகுத்து பிரிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து தலைக்கல்க காலத்துல வந்து கடற்கொள் ஏற்பட்டுச்சுல அதை பத்தி பார்ப்போம். கிமு 6,000 அளவுல வந்து தோன்றின அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏற்பட்ட கடற்கோள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் போராடி குமரி கண்டத்துல வந்து ஒரு பெரும் நிலப்பரப்புல வந்து பாதி அளவு வந்து பண்டுப்ளி ஆற்றோட மூழ்கிருச்சு, இந்த ஆற்றிலேயே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காணல் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து பல தமிழர்கள் வந்து மூழ்கி இருந்திருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு வர தமிழர்கள் வந்து அந்த ஆற்றிலேயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பண்டுப்ளி ஆற்றுக்கு கரையில வந்து ஒரு தென்மதுரை அப்படின்னு ஒரு நகரங்கள், பெரிய நகரங்கள் அந்த நகரமே தலைக்கல்வி காலத்துல முதல் சங்கம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிலப்பதிகாரம் பாடல் முடி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது என்ன பாடல்னா, பன்றுப்புலி ஆற்றுடன் பன்மலை கடியகத்து குமரி கொடும் பொங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல தமிழர்கள் வந்து பெரும் பகுதியாக தென் பகுதியில வந்து மூழ்கிட்டாங்க. அதனால தலைக்கல்வி காலத்துல ஏற்றப்பட்ட மாபிண்டம் அப்படின்னு ஒரு இலக்கண நூலும் நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. அந்த இலக்கண நூல் மட்டும் கிடைக்காதுன்னா இலக்கிய இலக்கண நூலும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கல்வி காலத்துல வந்து தொன்மையான பல தமிழக இலக்கியங்களும் தமிழ் தொன் வரலாற்று எல்லாமே அழிந்து போயிடுச்சு. அந்த ஏற்பட்ட அழிவால அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சான்றை வந்து இன்னும் நம்மளால ஒரு சில சான்றுகள் வந்து கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து இந்த கடற்கொள் ஏற்பட்ட தலைக்கல்வி காலத்துல வந்து பல தமிழக வந்து பிற நாடுகளுக்கு வந்து பரவுதல் பத்தி சொல்றாங்க. தலைக்கல்வி காலத்துல வந்து கடற்கொள் ஏற்பட்டுச்சுல்ல, அப்ப வந்து சில மனிதர்கள் வந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டு உயிர் பிழைத்த மனிதர்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு வந்து பரவுதல். அது என்ன நாடுகள்னா சிந்துவெளி, சுமேரியா, எகிப்து, சீன நாடுகள். இந்த நாடுகளுக்குள்ள பல தமிழர்கள் வந்து பரவிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையுமே கடற்கொள் ஏற்பட உயிர் பிழைத்த சில பழந்தமிழர்கள் வந்து வடக்கு நோக்கி நில வழியிலையும் இல்லைன்னா கடல் வழியிலையும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் போன பல தமிழர்கள் வந்து நூற்றாண்டு தனித்து வாழ்வதற்கு அவங்க தனியா ஒரு இடத்தை வந்து தனியா இடங்களை எடுத்துக்கிட்டு தட்பவெப்ப நிலைக்கான அவர்களுக்கு மொழி திரிப்பு ஏற்பட்டனால அதோட விரைவாக தமிழ் மூலம் தொடர்பான தனித்தனி மொழிகளில் பேசுபவர்கள் வந்து தனி நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மொழிகள்ல உள்ள பல சொற்கள் வந்து தமிழ் சொல்லாக இருப்பதும் பல சொற்கள் வந்து வேறு தமிழ் சொல்லாக இருப்பதும் சான்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி தனித்தனி அடையாளம் கொண்ட மனிதர்கள் வந்து சிந்துவெளி, சுமேரியா, எகிப்து, சீன மக்களாக திரிந்து கலந்து அடையாளமாக பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பன்னூறு கணக்கிட்ட வடதிசை நோக்கி போனதால என்னென்ன நாடுகள் வடநோக்கி போயிருக்காங்கன்னா திரிபுரா, அசாம், மேற்கு வங்காளம் போன்ற இடங்களுக்குமே போயிருக்காங்க பல தமிழர்கள் அப்படின்ட்டு வரலாறு நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல தமிழர்கள் வந்து வரலாற்று ஒவ்வொரு நாடுகளா பரவி போயிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதுல வந்து சில மனிதர்கள் வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர் அவங்களோட பேச்சு வழக்கு நம்ம தமிழ் மொழி வழக்கு மாதிரி ஒரு எழுத்துக்கள்லாம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னா, அந்த கடற்கொள் ஏற்படும் போது குமரி கண்டத்துல இருக்க பல தமிழர்கள் வந்து ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா அந்த கண்டங்களுக்கு குடிபெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலிய பழங்குடியினர் வந்து பேசின மொழி வந்து ஒரு சில தமிழ் மொழியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மொழினா நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற தமிழ வந்து நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அதே போன்று நாம் நாங்கள் அது மாதிரி நம்ம சொல்ற சொற்களை வந்து நான் நாங்க அப்படின்ட்டு ஆஸ்திரேலிய பழங்குடியினர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐம்புலன் சிறந்த தலையான புலன் வந்து புலன் என்பதனால அவங்க வந்து கண் வந்து புலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் கண் அப்படின்னா நான் புலன், உன் கண்ணா நீ புலன், அவன் கண்ணா அவன் புலன் அப்படின்ட்டு பல தமிழர்கள் வந்து தமிழ் சொல்லோட சேர்ந்து ஒரு சில சொல்லும் கலந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எகிப்தியர்கள் வந்து பண்டு அப்படி ஒரு நாட்டுல அவங்க பண்டு அப்படி நாட்டுல இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப பழமை வாய்ந்த எகிப்து நூல்ல வந்து கூறப்பட்டிருக்கு. பண்டு என்பது வந்து பாண்டியர்களை குறிக்கும் ஒரு சொல்லாக சொல்றாங்க. அதே மாதிரி தென் அமெரிக்கால வந்து
தென் அமெரிக்கா பழங்குடியினர் வந்து அன்னை அப்படின்னு நம்ம அழகிய தமிழ் சொல்ற மாதிரி தென் அமெரிக்கால உள்ள மொழிகளான இன்கா அப்படின்னு மொழியிலையும் உள்ளது. அன்னை அப்படின்னு சொல்றது இன்கா மொழியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம சரி அப்படின்னு சொல்றத வந்து அவங்க வந்து கரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுமேரியா உருவச்சிலை படைப்புகளை வந்து படிமங்களான காணப்பட்ட மாந்திரோட வடிவ நிலை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாடுகளும் வந்து இடம்பெயர்ந்து போனனால பல தமிழர்களோட மரபின் சான்றுகள் முறையா ஒத்து போனனால ஆஸ்திரேலிய குடிமக்கள் வந்து இந்திய குடிமக்கள் மாதிரியே முகம் வழித்தோற்றல் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே திருமணம் ஐயா, பாவம் பாப்பா ரொம்ப நேரம் பேசுறாங்க, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, பாவம் ஐயா. அம்மா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா, பேசுங்க நீங்க டயர்ட் ஆயிடுவீங்கன்னு சொன்னம்மா. கைத்தட்டி நிறைவு செஞ்சிடலாமா? சரி முடிக்கலாமா? 2 நிமிஷத்துல அப்படியே இது பண்ணு, நிறைவு பண்ணு. சரி. குமரிக்கண்டத்துல வந்து பேரழிவு வந்த போது பல தமிழர்கள் வந்து இன்றைய சுமந்திரா அப்படின்னு தீவுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பல தமிழர்களோட தலைநகரமா இருக்க தென்மதுரையோட நினைவாக அங்க வந்து நன்மதுரை அப்படின்னு ஒரு தீவை வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு வந்து மதுரை அப்படின்னு ஊர் வந்து நமக்கு வந்து வந்ததுனால அது சுமந்திரா அப்படின்னு பழையபடியான ஊராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல தமிழர்கள் வந்து பரவிய சான்றுகள் வந்து ஒரு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவில வந்து வட இந்தியா இமயமலை பகுதியில வந்து உத்தரஜல் அப்படின்னு மாவட்டத்துல கடுவால் அப்படின்னு மாநிலத்துல கடுவால் அப்படின்னு மாவட்டத்துல வந்து பக்ரோலி அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து இதையொட்டி உத்தரப்பிரகை அப்படின்னு மாவட்டத்துல குமரின் அப்படி ஒரு ஊர் இருந்திருக்கு, குமரின் ஒரு ஊர் பேரு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல தமிழர்கள் வந்து தொழில்நிலை சான்று என்னன்னா அண்மையில வந்து இந்திய ஆழ்கடல்ல வந்து ஆராய்ச்சி கழகம் கூர்ச்சரம்னா குஜராத் அருகே வந்து கல்லுக்கடியில வந்து மாபெரும் நகரம் வந்து ஒன்று புதையுண்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு பல தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி அதன் காலம் வந்து கிமு 7,000 ஆக இருக்கலாம் அப்படின்ட்டு அக்காலத்தை வந்து முடிவெடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி சொல்றாங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறிய விளக்கில் பெரும் ஒளி பரவுவது போல், சிறு விதையில் ஆலமரம் உறங்குவது போல், முத்து சிப்பிக்குள் மறைந்திருக்கும் மாணிக்கம் போல், வயதில் சிறியவராயினும் அறிவில் பெரியவராய், மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது, வரலாற்றில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இல்லை வரலாற்றில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இல்லை ஒரு வரலாறை தமிழர் வரலாற்றை கூறியது என்று கலந்துரையாடுவோம் பேரவை வரலாற்றில் இன்று மெய்ப்பித்து உள்ளீர்கள் அம்மா. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு அரிசி பதம் என்பார்கள், அதுவும் இல்லை. வைரத்தை வைரத்தால் மட்டுமே பட்டை தீட்ட முடியும். ஆம், கலந்துரையாடுவோம் பேரவையின் என்ற கோகினூர் வைரம் சுவாதி என்ற வைரத்தை மற்றொரு பரிமாணத்தில் சிறப்பு அழைப்பாளராக பட்டை தீட்டி அழகு பார்த்து கண்டு கழித்துள்ளோம் அம்மா. வாழ்க தமிழ், வளர்க உமது புகழ் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதிப்பிற்குரிய நீதியரசர் திரு நடராசன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க மிகவும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி உமாலட்சுமி அவர்கள் கூறியதை போல நமது கலந்துரையாடுவோம் பேரவையின் பொக்கிஷம் சுவாமி அவர்கள் இன்று தமிழர் வரலாறு என்ற ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். தான் சுவாதி இங்கே ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது 2000வது நிகழ்வின் போதுதான் நேரடியாக பார்க்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. நான் இங்கே நிகழ்விலே
தலைக்கு கீழே கொஞ்சம் பஸ்ட்ல இருந்து கொஞ்சம் தலை மட்டும்தான் தெரியும். அதனால முழு உருவம் தெரியாது. நான் சுவாமினா எப்படியாவது எனக்கு தோல் உயரத்துக்கு மேல வளர்ந்துருப்பா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து ஐயா தான் சுவாதி அப்படின்னு காட்டின உடனே பார்த்தா என் இடுப்பு உயரம் கூட இல்லை, அவ்வளவு உயரத்துல தான் இருக்கிறான். இதுவா சுவாதி என்ன இப்படி இருக்கிறான் இவ்வளவு? நான் என்ன படிக்கிறேன்? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அவர் தான் இன்னைக்கு நமது 2000வது நிகழ்வில் பார்த்த சுவாதியா இந்த உரையை ஆற்றியது என்ற ஒரு வியப்பை எனக்கு தந்து கொண்டிருந்தாள். எனக்கு அவருடைய பேச்சை பற்றி நான் எதுவுமே சொல்வதற்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வரியில தான் சொல்லியிருக்கேன். இதுவரை அவர் தமிழர் வரலாறு என்பதை பற்றி நேற்று வரை இருந்த வரலாறை பற்றி சொன்னார். நான் நாளைய வரலாறு என்ன எழுதும் என்பதை நான் சொல்லுகிறேன். அந்த வரலாறு என்ன சொல்லும் தெரியுமா? 1/6/2026 அன்று 13 வயது சிறுமி சுவாதி என்பவர் தமிழர் வரலாறு பற்றி உரையாற்றியதை 24 வயது முதல் 84 வயது முதியவர் வரை மகிழ்வோடும் வியப்போடும் கேட்டு மகிழ்ந்தனர் என்று நாளைய வரலாறு எழுதும் என்பதை மட்டும் சொல்லி சுவாதியை வாயார மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய திருக்குறள் காமராச ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க பணிவன்புடன் அழைக்கிறோம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இது. தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவர்களாக விளங்குதல் இவ்வுலகத்துக்கு உயிர்களுக்கு எல்லாம் இன்பம் தரும் என நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவன் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். நான் சுவாதியை பேசும்போது, ஐயா நான் ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறேன், அதுக்காக சான்று கொடுத்தார்கள். அதே போது ஒரு குரு அவங்க கிட்ட இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சுவாதி பேசு, இந்த மாதிரி இளம் பேச்சாளர்கள்லாம் வரணும், பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு ஒரே வார்த்தை, 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசுவியா அப்படின்னு கேட்டேன். ஏன் தாராளமா பேசுறீங்க நானு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5:26 தொடங்கி 5:10 வரைக்கும் பேசுறா. இன்னும் விட்டா என்ன நிறைய இருக்குது, இன்னும் நான் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி எனக்கு வியந்து போனேன், மெய் மறந்து போனேன், கிள்ளி பார்த்துக்கிட்டேன். இதுதான் நான் சொல்லுவேன். அதனால நான் ரொம்ப கை தட்டுறேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்று கூட திருப்பதியில அந்த குடவுன்ல தான் இருந்தேன் நான். சத்தம் அதிகமா இருந்தது. சரி, இன்னைக்குள்ள நம்ம எப்படியும் சுவாதி பேசி கேட்கறதுக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிகாலமா புறப்பட்டு வந்துட்டேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை, ஐயா நான் என்ன தப்பாவா சொல்றேன், திருக்குறளை நான் தப்பா சொல்றேன்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னுச்சு. சரி, அதானே, அடுத்த ஆண்டு நம்ம பார்த்துக்கலாம், நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில தூக்கி ஒரு குழந்தைய தூக்கி தோல்மலை வைக்கிற மாதிரி வச்சு அனுப்பிச்சு விட்டேன் என்று தர்ஷினி
1330 முடிச்சிருக்கா. இவளும் முடிச்சிருக்கா. இவ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னான், இந்த மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க சொல்றாங்க. அந்த சொல்றாங்கன்னா யார் சொன்னது? ராணி சொல்றாங்களா, இல்ல உனக்கு ஜானி டீச்சர் சொல்றாங்களா, இல்ல எமிமா டீச்சர் சொல்றாங்களா? யார் சொல்றாங்க? அந்த வரியை மட்டும் நீ எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுதான் சொல்றேன் நான். அதை நீயே சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல வியந்து போன செய்திகளை எல்லாம் சொல்லி நம்மளை எல்லாம் ரொம்ப அருமையா, தமிழர் வரலாறு என்பது 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான நாகரிகத்தை இந்த உலக மூத்த செம்மொழியான தமிழ் மொழியையும் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு, இலக்கிய சான்றுகள், தொல்காப்பியம் கண்டுபிடித்த சான்றுகள், பிரம்மாண்டமான கலை பாரம்பரியம் நிறைந்த ஒரு நீண்ட வரலாற்று பாதையை அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் நம்மளை எல்லாரையும் மெய்மறக்கச்சு திரு நீதியரசர் நடராஜன் தாத்தாவே அப்படியே யோசனை பண்ணி பார்க்கறாரு. நன்னி பார்க்கறாரு, என்னடா சொல்றது, இந்த பொண்ணு எப்படி பேசுது அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி உடனே சரஸ்வதி உமாலட்சுமி அவர்கள், நான் வந்துதான் சரஸ்வதி அறிமுகப்படுத்துவேன், எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உனக்கு இல்லாத்தாவா, உனக்கு வந்து சரஸ்வதி நம்மளுடைய கொள்ளரசியை அறிமுகப்படுத்த அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தமிழ் மொழியான திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பேச்சு வழக்கையும் இலக்கிய வழக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த ஒரு மொழியை இன்றைக்கு ஒரு சிறுமி அதை கரைச்சி குடிச்சிருக்கான்னு சொன்னா, தமிழ் மொழியை வளர்த்த மதுரை மற்றும் கபாலபுரம் ஆகிய இடங்களில் பாண்டிய மன்னர்கள் தமிழ்ச்சங்கங்களில் முச்சங்கம் நிறுவப்பட்ட இலக்கிய கூறுகள். அதுக்குதான் மதுரையை பார்த்தாக அந்த மண் எடுத்து நெத்தில ஒட்டிக்கிறது. ஏன்னா மதுரை அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய இலக்கிய சான்றை கொடுத்த மண்ணு. அதுல சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே வந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அந்த சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள் அக்கால மக்களின் வீரத்தையும் காதலையும் நாகரிகத்தையும் உலகு எடுத்து கிளப்பி இருக்கிறது. இப்படி வரலாற்றை பேசுவது என்றால் நான் ஒரு உரையாக பேசுவதற்குண்டான தகவல்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லதொரு பாராட்டையும் உன்னுடைய ஊக்கத்தையும் யார் இல்லை ஜானி டீச்சர் தான் கொடுங்க, பேசட்டும், நல்லா பேசுவா பாருங்க அப்படின்னு சொல்லி முதலிலேயே கணித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தெரியுது, இல்லை அவங்க குருக்கு தெரியுது இவ வந்து இப்படி பேசுவா அப்படின்னு. அதனால அவங்க 2 பேரும் மறந்து போயிருக்காங்க. நம்மளால கூட ஒரு நாளெல்லாம் இரவெல்லாம் உட்காந்து எவ்வளவு தரவுகளை எல்லாம் நம்ம எழுதி பார்த்து பண்ணமே. எனிமா டீச்சருக்கு அதான், என்னடா இது இந்த குழந்தை இப்படி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாலே அப்படின்னு. அதனால சுவாதி அவர்கள், நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் என்கிறதை நெறிப்பேற்றி காட்சி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று சொல்லுங்கள். வாழ்க்கையில் என்ன படிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க, அதை நாம் படிக்க வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சிந்தனை செல்வர் மதிப்பிற்குரிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை குரல் அமுது சுவாதி அவர்களுக்கு ஏற்புரை வழங்க பணிவன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் உடைய பேச்சு மன நிறைவையும் மன நெகிழ்வையும் தந்தது. குரல் அமுது அவர்கள் ஒரு குண்டிலிட்ட விளக்காக இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறார். அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது.
ஒருங்கிணைப்பாளருடைய வரிசையிலே அதிக நாட்கள் ஒருங்கிணைப்பு செய்தவர் என்ற அவருடைய சாதனையை அவரே நாள்தோறும் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய கே. ஜானகியம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் கேட்டது உரையா இல்ல சொற்பொழிவா? ஒரு மாணவின் உரை என்று என்னால் அதை கணிக்க முடியவில்லை. காமராஜர் ஐயா கேக்குறாங்க, அம்மா நீ பேசிருவியாம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ், ஐயா நான் பேசிருவேன் ஐயா அப்படின்னு அந்த ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு அவ்வளவு இதா இருந்தது. அப்ப நான் அந்த பொண்ணை பேசுறேன், சுவாதி உன்னால முடியுமா, 20 நிமிஷம் இல்ல நீ அரை மணி நேரம் கூட உன்னால பேச முடியுமான்னு சொன்ன வார்த்தை உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதற்கு உதாரணம் இந்த சுவாதியாக தெரிகிறாள். தோன்றி புகழோடு தோன்றுக அக்தில்லா தோன்றரின் தோன்றாமை நன்று. இந்த குரலுக்கு இணங்கவும் நான் சுவாதியை பார்க்கிறேன். அதுபோல குமரி முதல் காஷ்மீர் வரையிலும் திணைகளில் அகத்திணை புறத்திணை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் உயிரெழுத்து தோன்றிய விதம் இலக்கணம் வரையிலும் அழகாக பேசினாய் தங்கமே. அவ்வளவு அருமையா இருந்தது இன்னைக்கு உங்களோட பேச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காணொளியை என்னுடைய ஆசிரியர் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீ இருக்கும் வகுப்பறையில் அவர்களே பாடம் நடத்த பயப்படுவார்கள். இதுதான் உண்மை. இன்னொரு என்னன்னா, ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் தான் இருக்க வேண்டும், ஆனால் நீ மற்றொரு ஆசிரியராக இப்போல தயாராகி கொண்டிருக்கிற. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. பல மேடைகள் சுவாதிக்கு காத்து கொண்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு இப்பதான் போறாங்க, ஆனால் 9ஆம் வகுப்பு புத்தகம் 10ஆம் வகுப்பு புத்தகம் இதையெல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டீங்க. முன்னாலாம் டபுள் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ட்ரிபிள் ப்ரொமோஷனே கொடுக்கலாம். நேரடியா 10th எக்ஸாம் எழுதுற அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மாணவி, அருமையாக பேசி உங்களுடைய பேசி இன்னும் பல இடங்களுக்கு ஒலிக்க வேண்டும். இதை தயார் செய்த அவருடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இதை தேர்வு செய்த காமராஜர் ஐயா அவர்களுக்கும் இந்த கலந்துரையாடும் பேரவை இணையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எங்கள் கலந்துரையாடுவோம் பேரவையின் கருவுலகமான மதிப்பிற்குரிய அன்னபூரணி அம்மா அவர்களை மன மகிழ்வுடன் அழைக்கிறோம். ஆசிரியர் இருக்கிறாங்கம்மா, எமிமா இருக்கிறாங்க. அழைக்கிறேன் அம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. முப்பெருந்தேவியே என்னை அழைச்சிட்டாங்க, அதனால அந்த முப்பெருந்தேவிக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் குழந்தை சுவாதி என்னுடைய பேத்தியை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ அழகாக அவள் பேசும்போது நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இவ்வளோ அருமையாக வரிசையாக அவள் அந்த வரலாறை பேசும்போதே அந்த குழந்தை இது இருக்கு. அதாவது குழலினிது யாழினிது என்பவர் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ங்கிற மாதிரி அந்த குரல் போன்ற அந்த குரல்ல பார்க்கும்போதே எனக்கு என்னுடைய பேத்திகள் பேசுற மாதிரியே இருந்தது. அதனால முதற்கண் என்னுடைய ஆசைகள் பல முதல்ல. அப்புறம் நம்முடைய சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இவங்க தமிழர் வரலாறு பார்ட், அதாவது தொகுதி 2 அதை பத்தி பேசினா அதாவது உலகத்துல எப்படியெல்லாம் உயிர்கள் தோன்றின அதை முதல்ல ஆரம்பிச்சா. அதுவே அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காரணங்கள் சொன்னா, காலங்கள் இதுவா இருந்தது, பழையது புதியதுன்னு மாதிரி மாறிடுச்சு. தற்போது அக்காலத்துல ஆராய்ச்சியாளர்கள் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கங்கிறத சொன்னாங்க. அதாவது வரலாறு 3 இதுவா பிரிச்சு இது பண்ணாங்க. அதாவது சங்கங்கள், தமிழ் சங்கங்கள் 3 சங்கங்கள் அதை பத்தி சொன்னாங்க. அதுக்கடுத்தது தமிழ் பெயரா என்று சிலர் ஐயம் கொண்டார்களாம். தமிழ் பெயரை வச்சாக்க எப்படி சில பேருக்கு ஒரு ஐயம் வந்தது அப்படின்னாங்க. அடுத்தது சங்க இலக்கிய காலம் என்றார்கள். அந்த சங்க இலக்கிய காலத்தில் உள்ளது அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் 49 நாடுகள், அதில் தென்மதுரை நாடு கண்டுபிடிச்சு இது பண்ணாங்க அப்படின்னா குமரி ஆறு தான் அந்த குமரி காண்டம். அந்த காண்டம்ங்கிறத சொல்லி அங்கே அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு நிபுணர் அதை கண்டுபிடிச்சாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ செய்திகளை அவர் திரட்டி ஒரு அருமையாக பேசும்போது நமக்கே புல்லரிக்குது. நமக்கெல்லாம் குழலுது, வார்த்தை குழலுது, பேச முடியல டக்குன்னு. ஆனால்
அவள் அருமையாக ஒவ்வொரு இதையும் பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேச்சு மொழி, அந்த காலத்தில் இலக்கண முறைகள்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இதை சொன்னாங்க. மக்கள் வந்து புரவலர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், வேட்டையாடி விலங்குகளை வந்து அவங்க சொந்தமாக்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருந்தா பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கடைசியில் அரசனாக முடிசூட்டி கொண்டார்கள் அப்படின்னு அந்த மாதிரி 100 பாடல்லையும் உதாரணம்லாம் எடுத்து அழகாக சொன்னாப்புல. அந்த விளக்கியது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் பல தீவுகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னாங்க. வணிக முறையை பின்பற்றினாங்க. அந்த காலத்தில் வணிகம் எப்படி ஒவ்வொரு வணிக முறையும் எப்படி நடந்ததுங்கிறத அழகாக சொன்னாங்க. அப்புறம் இந்த இசைக்கருவிகள் அதெல்லாம் எப்படி தயார் பண்ணாங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அப்புறம் நரம்பு கருவிகளில் வந்து எப்படி தயாரித்தாங்க. அப்புறம் அந்த ஆயர்பாதை என்ற கருவி வந்து பெண்கள் வந்து பாடக்கூடிய பாடினாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. கலைசங்க காலத்தில் வந்து உருவ வழிபாடு செய்தாங்க. அப்புறம் பெரும்பொழுது சிறும்பொழுதுன்ற காலத்தை வந்து பிரித்து இது பண்ணாங்க. 12 ஓலைகளை 12 மாதங்களாக பிரித்தாங்க. இது ஆச்சரியமாக இருந்தது. ஓலைகளை வச்சு 12 மாதங்கள் பிரித்தாங்கிறத நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எனக்கே தெரியல, இவ்வளோ வயசாச்சு எனக்கே தெரியல. அந்த 12 மாதங்களாக அவங்க பிரித்தாங்கங்கிறத அழகாக சொன்னாங்க. தொல்காப்பிய பாடலில் கூறப்பட்டதை வந்து இந்த கால்வாய் கண்மாய் இதெல்லாம் அழைத்து உழவு தொழில் வந்து செஞ்சாங்க. கட்டிட தொழில், தச்சு தொழில், அந்த தொழிலுக்கேற்ற இடங்கள்ல வந்து கருவிகள் இடத்தையும் கருவிகள்லாம் செஞ்சாங்க. 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்கள் வந்து இருந்தன உள்ளன. குமரிக்கண்டத்தில் பல பகுதி தண்ணீர்ல மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க. பல தமிழர்கள் சிந்து வழியில் பரவியுள்ளார்கள். வடநாட்டிலும் தமிழர்கள் பலர் பரவி இருந்தார்கள். கூறி அருமையா அவங்க இதை முடிச்சது. அருமை. வாழ்த்துக்கள். இந்த பாட்டியோட ஆசி எப்போதுமே உண்டு. நன்றி அம்மா. மதிப்பிற்குரிய ஆசிரியர் எமிமால் கோப்பராஜ் அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிபண்புடன் வரவேற்கிறோம். அம்மா நீங்க ஒளித்தொடியில இருக்கீங்களா? அழைத்ததுக்கு நன்றிங்கம்மா. சுவாதி, நான் உனக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, நான் இப்ப ஒரு பயிற்சியில இருந்தேன். உன்னோட உரையை நான் எந்த விதத்திலையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா உன்னோட உரையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆவலா இருந்தேன். எனக்கு இந்த வயசு ஆயிடுச்சு இல்லையா, நானே திருக்குறள் ஐயா கிட்ட சொல்வேன், ஒரு 1/2 hour என்னால பேச முடியுமான்னு தெரியலைங்களா ஐயா, எனக்கு எப்படி இருக்கு தெரியல, பயமா இருக்கு. அவரை சொன்னது கரெக்டு தான். ஏன்னா எனக்கே இப்போ பயமா இருந்தது. இப்ப நீ எல்லாம் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. சரஸ்வதி அவங்க சொன்னாங்க இல்லையா கவிதையில, அது 100க்கு 100 உண்மை. உனக்கு சொல்றதுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கூட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மாதிரி வார்த்தையை அடங்காத அளவுக்கு நீ ரொம்ப வளர்ந்து நிக்கிறது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அது டைம் பார்த்தேன். ஒரு 1/2 hour ஆயிடுச்சா, உடனே எனக்கு டைம் முடிஞ்ச உடனே அந்த உரை இருந்தாலும் வணக்கம்னு சொல்லிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டேன்னா, டைம் இருக்குதோ இல்லையா 6ல இருந்து 6:10 வரைக்கும் நான் என்ன எடுத்தனோ அதை சொல்லிதான் முடிப்பேன்றது பத்தியா. ஆனா இந்த மாதிரி சுவாதி, உன்னை எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கே தெரியல. நீ இப்படி போடுறதுனால அடுத்த முறை நான் பேசுறப்ப இதை விட நிறைய எஃபெக்ட் நான் போட வேண்டி இருக்கும்னு எனக்கு பயமா இருக்குது. உன்கிட்ட எல்லாம் கம்பேர் பண்றப்ப நான் ஒரு ஆசிரியர் தான். ஆனா ஆசிரியர் தான் மற்றவங்க உயர்வை வந்து ரொம்ப மனதார பாராட்டுவாங்க. அவங்க வந்து எது பொறாமப்பட மாட்டாங்க, அவங்க கோவப்பட மாட்டாங்க இல்லையா. நிச்சயமா நான் ஒரு ஆசிரியா, நீ ஒரு மாணவியா இருந்தா நிச்சயமாவே உன்ன மாதிரி ஒரு மாணவியா கிடைக்கிறதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த இந்த அதாவது எல்லாத்தையும் விட நானு இந்த பேரவைக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இஷானோட தங்கச்சி வந்து மழலை, அது பேச தெரியாது. ஆனா அது ஒருங்கிணைப்பாளரா கொடுக்குறாங்க. நான் சூடாமணியோட பேச்சு தான் நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். 11th படிக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் ஒரு தலைப்பெடுத்து இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா அதையும் நீ முறியடிச்சுட்ட சுவாதி. உனக்கு 13 வயசு தான், கம்பேர் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஆனா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு நான் என்ன யோசித்து பாக்குறேன், அப்ப நான் எப்படி இருந்திருப்பேன்னு. ஆனா நிஜமாவே உனக்கு வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமானது.
நீ என்ன படிக்கணும்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவி கூட உனக்கு நான் செய்ய ரெடியா இருக்கேன். ஓகேவா? இந்த வாழ்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. பல்லடம் மதிப்பிற்குரிய சாமிநாதன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி ஆண்டு 2026-27 முதல் நாளில் சுவாதியின் உரை மிகவும் சிறப்பாக உள்ளது. நன்றி பல்லடம் சாமிநாதன். நன்றி ஐயா. எங்களது கலந்துரையாடுவோம் பேரவையில் குரல் அமுதாக தவள் குரல் அரசியாக வளரும் ஒருங்கிணைக்கும் வகையில் எங்களது பொக்கிஷமாக இருந்து மற்றொரு பரிமாணமாக கோகினூர் வைரமாக ஜொலித்து இன்றைய தமிழர் வரலாற்று களத்தை சிறப்பித்தற்கு செல்வி சுவாதி அவர்களுக்கு கலந்துரையாடும் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியும் பணிவன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். களத்தின் 3வது எடுச்செல்ல சிந்தனை செல்வன் மதிப்பிற்குரிய பிரமணம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் குரலமுது அவர்களை காணல் உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். காணல் உரை என்பது இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், ஏதேனும் விடுபட்ட செய்திகள் இருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு இந்த அமைப்பு மேலும் சிறப்பாக நடைபெற தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் வழங்குமாறு சிறப்பு அழைப்பாளர் குரலமுது அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாராட்டியவர்கள் நீதியரசு நடராஜன், திருக்குறள் காமராஜர், டெல்லி பிரம்மநாயகம், சரஸ்வதி மகாலட்சுமி அம்மாவும், ஜானகி அம்மாவும், எமிமால் அம்மாவும், அன்னபூர்ணி அம்மாவும், மேடம் சாமிநாதன் அவர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. எங்க பள்ளி ஆசிரியர்களையுமே அழைச்சுங்க என்ன காரணம் வர முடியும். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஐயா சுவாதிக்கு என்னுடைய பரிசு நேராக வரும் சார். நாங்களாம் முன்னாடியே கொடுத்துருவோம். நாங்களா எதுலையுமே அனுப்பிட்டோம், ஏற்கனவே அனுப்பிடுவாங்க. நூல் பரிசா கொடுத்துருக்குறோம். மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய சிறப்பு அழைப்பாளர் வரலாற்று களம் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு வரலாறு படைத்த குரலமுது அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய குரலும் பொருளும் வழங்கிய மாணவ மணிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். என்னுடைய நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்றிதழை வடிவமைத்த சாம்லி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.